ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டேட்டா டைப்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எத்தனை வகை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் டேட்டா டைப்? ஸோ ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப் வந்து கொடுப்போம். ஸோ இது ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அது எங்கே ஸ்டோர் ஆகும்? மெமரியில் ஸ்டோர் ஆகும். அங்கே ஸ்டோர் ஆகும் பொழுது அந்த மெமரிக்கு ஒரு சைஸ் வந்து அலாக்கேட் ஆகணும். அது கம்பைலர் எதை பேஸ் பண்ணி அலாக்கேட் பண்ணோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா டைப்பை வச்சு தான் அலாக்கேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் எடுத்தீங்கன்னா அதுக்கு 4 பைட் மெமரி டிஃபால்ட்டா அலாக்கேட் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம டேட்டா டைப் கொடுக்காம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஸோ ஜாவா லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அதாவது ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணும் பொழுது கம்பைலர் டைப் செக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணோம். கம்பைலேஷன் டைமில் நடக்கிறதுனால இதை ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஜாவா ஒரு ஸ்டாட்டிக்கல் டைப் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு வேரியபிளை பயன்படுத்தும் பொழுது அந்த வேரியபிளை கரெக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா ப்ரோக்ராமில் அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ அந்த டிக்ளரேஷனில் கரெக்டான டேட்டா டைப், கரெக்டான வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்டாட்டிக்கல் டைப். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமை கம்பைலேஷன் சக்சஸ் பண்ணோம். ஸ்ட்ராங்லி டைப் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு நம்பரை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றீங்கன்னா இன்ட் அப்படின்ற அந்த டேட்டா டைப் தான் பயன்படுத்தணும். அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோட் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஸோ கரெக்டான டேட்டா டைப்பை கரெக்டான இடத்துல நம்ம பயன்படுத்தணும். ஜாவால டேட்டா டைப்ஸை 2 விதமா பிரிக்கிறாங்க. பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச டேட்டா டைப், பில்ட்-இன் டேட்டா டைப். இதில் 8 பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் ஒரு டைப்புக்கும் ஒரு மெமரி சைஸ் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். ஸோ நான் பிரிமிட்டிவ் அப்படின்றது இந்த டேட்டா டைப் வந்து ப்ரோக்ராமர் தங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு மெமரி சைஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணிருக்கிறது தான் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ பிரிமிட்டிவ்ல வந்து 8 பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பூலியன், நெக்ஸ்ட் கேர், நெக்ஸ்ட் பைட், ஷார்ட், இன்ட், லாங். ஸோ அடுத்து ஃப்ளோட் அண்ட் டபுள். இப்போ இந்த பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் வந்து ட்ரூ ஃபால்ஸ், இந்த டைப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டைப்பை பயன்படுத்திக்கிறோம். ஸோ கேர் அப்படின்னா அல்பபெட் ஸ்டோர் பண்றதுக்கு ABC இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டீஜரை 4 பிரிக்கிறாங்க. ஸோ இன்டீஜர்ன்றது ஹோல் நம்பர், 5, 50 இந்த மாதிரி ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அதை 4 பிரிச்சுக்காங்க. ஏன் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, சின்ன நம்பரை, சின்ன டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு பைட்டு, ஸோ அதை காட்டிலும் பெருசா இருக்கிறதுக்கு ஷார்ட், அண்ட் அதை காட்டிலும் பெரிய டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இன்ட், பெரிய ஒரு 10 டிஜிட் 15 டிஜிட் இருக்குன்னா லாங். இந்த மாதிரி அந்த டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றது டெசிமல் வேல்யூஸ். ஸோ 5.5 அப்படின்னா அது ஒரு டெசிமல் வேல்யூ. ஸோ சின்ன டெசிமல் வேல்யூனா ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். பெருசு அப்படின்னா டபுள் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம இதில் என்னென்ன மெமரி சைஸ் வந்து அலோகேட் ஆகும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஸோ நான் பிரிமிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்லையுமே வரும் தான். டைரக்டா நீங்க ஸ்ட்ரிங் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்திக்கலாம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது வேர்டை ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது ஏன் நான் பிரிமிட்டிவ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க இந்த மாதிரி சிம்பிளாவும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ஸ்லாம், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கன்கார்டினேஷன் இந்த மாதிரியான படிச்சிருப்போம். அப்ப இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு கிளாஸாவும் பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்க்குள்ள நிறைய மெத்தட்ஸும் வரும். அதனால இதை நான் பிரிமிட்டிவ்லையும் சேர்த்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் அரே சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ அது நான் பிரிமிட்டிவ்ல வந்துடும். ஸோ அந்த அரே கான்செப்ட்லையுமே சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரே சைஸ் நம்ம வந்து எவ்வளோ நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அரே ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி கிளாஸ், இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல வந்து வரும். பூலியன் இந்த டேட்டா டைப்புக்குள்ள ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரூனா 1 பிட், ஃபால்ஸ்னா 0 பிட். நீங்க எதுவுமே ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ஃபால்ஸ் அப்படின்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ மெமரி சைஸ் இந்த டேட்டா டைப் பயன்படுத்தும் பொழுது பர்டிகுலர் வேரியபிளுடைய மெமரி சைஸ் வந்து 1 பிட் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லிட்டரல்ஸ்னா என்னன்னா, நம்ம எந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒரு இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதா லிட்டரல்ஸ். ஸோ ட்ரூ அப்படின்ற ஒரு வேர்டு கொடுக்கலாம், இல்லை ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், ஸோ இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிக்கிறதா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ பூலியன்ல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான்.
ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 விதமான டேட்டா டைப் இருக்குது. அதில் சின்ன நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைட்டு, இதோட மெமரி சைஸ் வந்து 8 பிட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா -128 to 127 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 129 கொடுத்தா அந்த நம்பர் போயிட்டு ஸ்டோர் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் எந்த நம்பருமே ஸ்டோர் பண்ணலை அந்த பர்டிகுலர் வேரியபிள் அப்படின்னா டிஃபால்ட்டாக கம்பைலர் பைட்டுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர். அதாவது நம்ம ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணும் பொழுது பிளஸ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், மைனஸ்லேயும் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம பிட்ஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மெட் தான் 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர். ஸோ இதை ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த 24 அப்படின்ற நம்பரை பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணோம். அதாவது 0 எல்லாத்தையும் 1 மாற்றும், 1 0 மாற்றும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 24 அப்படின்ற நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா +1 ஆட் பண்ணோம். இதே பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா 0 ஆட் பண்ணிக்கும். ஸோ ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த பைனரி ஃபார்மெட்டை தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதை தான் 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேர் டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு 2 பைட் மெமரி சைஸ் வந்து அலாகேட் ஆகும். நார்மலாக கேருக்கு பார்த்தீங்கன்னா 1 பைட் மெமரி தான் அலாகேட் ஆகும். ஏன் 2 பைட் அப்படின்னா இங்கே வந்து ஆஸ்கி கேரக்டர் செட்டு பயன்படுத்துகிறாங்க, ப்ளஸ் அதோட யூனிகோட் கேரக்டர் செட் அப்படின்றத மெயினாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ யூனிகோட் கேரக்டர் செட்டுக்கு வந்து 2 பைட் மெமரி வந்து கிரியேட் ஆகிக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஆஸ்கி கேரக்டர் செட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒன்லி 0லேருந்து 255 கேரக்டர் செட்டு மட்டும்தான் இருக்கு. இதே யூனிகோடு கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா இதில் 1,00,000 கேரக்டர் செட்டு இருக்கு. அதனால தான் இதை வந்து அட்வான்ஸ்டாக பயன்படுத்துறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்ஸ்லாஸ் போடணும், அதுக்கப்புறம் U அண்டு 4 டிஜிட் இருக்கும். இப்போ பேக்ஸ்லாஸ் போட்டு U போட்டு 4 0 இருந்துச்சுன்னா அதோடைய மீனிங் நல் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேர் டேட்டா டைப் வச்சு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அதில் வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு நல் வேல்யூ தான் டிஃபால்ட் வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத லிட்டரல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஸ்மால் ஏ கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கேபிட்டல் ஏ கொடுக்கலாம், இல்லை நம்பர்ஸை ஆஸ்கி வேல்யூஸாக கொடுக்கணும்னா பேக்ஸ்லாஸ் போடணும். பேக்ஸ்லாஸ் போட்டு 101 போட்டிங்கன்னா கேபிட்டல் ஏன்றது போயிட்டு ஸ்டோர் ஆகும். அது மாதிரி பேக்ஸ்லாஸ் போட்டு U0041 போட்டாலும் கேபிட்டல் ஏ அப்படின்றது ஸ்டோர் ஆகும். டபுள் பேக்ஸ்லாஸ் போட்டால் சிங்கிள் பேக்ஸ்லாஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ பேக்ஸ்லாஸ் போட்டு என் போட்டோம் அப்படின்னா நியூ லைன் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஷார்ட். ஸோ ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுற ஒரு டேட்டா டைப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பைட் பார்த்தோம் இல்லையா, அது 1 பைட் சைஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து 2 பைட் மெமரி சைஸு. ஸோ இது வந்து -3 to 768 to 3 to 767 இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் பயன்படுத்தி வேரியபிளை கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட். ஸோ இன்ட் அப்படின்றது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஸோ இதுக்கு வந்து மெமரி 4 பைட் கிரியேட் ஆகுது, ஈக்குவல் டு 32 பிட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா நெகட்டிவ் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணலாம், 0வும் பயன்படுத்தலாம், மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா -2 147 483 648. ஸோ இது வந்து மைனஸ் ரேஞ்ச். 2 பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 147 483 647. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய செட் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இன்ட் அப்படின்னு பார்த்தோம், இது வந்து 4 பைட்டு. இப்போ இன்னும் பெரிய நம்பர், பெரிய டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் அப்படின்னா லாங் வந்து பயன்படுத்தணும். ஸோ லாங் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்ஸ், அப்போனா 8 பைட் மெமரி வந்து கிரியேட் ஆகும். இது எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும், ஒரு நம்பரை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா -2L -1L 0L L அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை ஆட் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம்னா இது நம்ம பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சுருக்கிறதுக்காக, கொஞ்சம் சுருக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ஃபார்மேட் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம்னா 9223 372 036 854 775 இது வந்து நெகட்டிவ். இதே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து பாசிட்டிவ் வேல்யூ 2
to 7 வரை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்றது டாட் வச்ச வேல்யூஸை தான் நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் அது வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த பைனரியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா IEEE 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் பைனரி கன்வர்ஷன் ஆகி மெமரியில் அந்த பர்டிகுலர் வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0. நீங்கள் எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காத பட்சத்தில் 0.0 அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ 32 பிட்ஸ் அப்படின்னும் போது 4 பைட் மெமரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் லிட்டரல்ஸ் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1.23 100 அண்ட் லாஸ்ட்டாக அந்த நம்பருக்கு லாஸ்ட்டாக F அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து பயன்படுத்தணும். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஒரு பெரிய நம்பரை நம்ம சுருக்கி காட்டுறதுக்காக தான் அந்த அப்படின்ற நொட்டேஷனை பயன்படுத்துறாங்க. ஸோ பவர், அதாவது இதோட மீனிங் என்னன்னா 1.23 இன்ட்டு 10 பவர் 100 தான் சுருக்கி இந்த மாதிரி பவர் 100ன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங்ல பயன்படுத்துறாங்க. ஸோ இதில் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 டெசிமல் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டபுள். ஸோ அதே டெசிமலை கொஞ்சம் பெரிய டிஜிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக 0.0ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும் நீங்கள் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில். இது 64 பிட், அதாவது 8 பைட் மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா 1.23456 அண்ட் 300 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா D அப்படின்ற ஒரு கேரக்டரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் அப் டு 15 டெசிமல் டிஜிட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.